சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயறு தோரன் தான் வைக்க போகிறேன். பயறு தோரன்னு சொன்னால் பயறு பெரும்பயர் பொரியல் தான். இது பெரும்பயர், மலையாளத்தில் பெரும்பயர்னு சொல்லுவாங்க, வன்பயர்னு சொல்லுவாங்க. நமக்கு தமிழில் வந்து தட்டப்பயிறு, தட்டாம்பயிறுன்னு சொல்லுவோம். அதுதான் அந்த பயிர் வந்து ஒரு தான் இது பொரியல் செய்கிறேன். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு வந்து பயறு வந்து வேக வச்சுருக்கேன். இது வந்து நான் ஊற வைக்கலைங்க. நான் வந்து இது உடனே வேக வச்சு உடனே செய்கிறேன். நான் இது மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம்னா நாம் வந்து ஒரு 2 டைம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றுனோன்னா சீக்கிரமாக வெந்துடும். அந்த மாதிரி தான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பாருங்கள், ஒரு அரை மூடி அளவுக்கு, அரை மூடியில் 3/4 பாகம் எடுத்திருக்கேன். அதுக்கு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜீரகமும் போட்டு கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு தண்டு அளவுக்கு கருவேப்பிலை அதில் போட்டிருக்கேன். இதை வந்து அப்படியே க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதான் மாற்றி வச்சுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு ஒரு தக்காளி, வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம், பூண்டு வந்து 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, இதெல்லாம் வந்து நம்ம இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் சதைச்சி மாற்றி வச்சோன்னா இந்த மாதிரி இடித்து நம்ம தாளிக்கும் போது அதோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகா, பூண்டு வந்து இதை வந்து நல்லா இடித்து அதை மாற்றி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை அதே மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் அதே மாதிரி போட்டு எல்லாமே போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இடித்து மாற்றி வச்சுட்டு சட்டி வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லா சூடாகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அது நீங்கள் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பொரியலுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல எண்ணெய் சூடாகிருச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகா, பூண்டு இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அப்போ நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம். பூண்டும் பச்சை மிளகா போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு எல்லாம் மொத்தமாக போட்டு நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அது கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா தக்காளி போடலாம். இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வாசனையே பார்த்திங்கன்னா வதக்கும்போது நல்ல மனம் வருது, சூப்பராக இருக்குது. தக்காளி வந்து ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டிருக்கோம். தக்காளி வந்து நிறைய பெரிய தக்காளியாக போடணும்னு நினைத்தா கூட இங்கே போட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன தக்காளி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வெந்து உடஞ்சி வரட்டும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன், இதே போதுமானதுதான் நினைக்கிறேன். பயரில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதனால் இதுக்குள்ள மசாலா வந்து இது போதும். பாருங்கள், இது நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம மசாலா ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சதைச்சி எடுத்தால் போதும். அந்த மசாலாவை நாம் இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். பாருங்கள், இது வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். தரிப்பாக இருக்கும், நைஸாக அரைக்கக்கூடாது. இதை வந்து இந்த மாதிரி சதைச்சி வச்சுருக்கிறத இது போடணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரமிளகா வந்து க்ரஷ் பண்ணி வச்சது, சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து போட்டிருக்கேன். அது போடும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம மசாலா வந்து போட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நாம் வேக வச்சுருந்த பயரை அதில் போட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோன்னா அந்த மசாலா வாசனை வந்து பச்சை வாசனை இருக்காது. அதை நல்லா பரட்டி விட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக
அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு, சாயங்காலம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட இது கொடுக்கலாம். அந்தளவுக்கு சத்தானது, ஆரோக்கியமானதும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிப்பி கேரளா சமையல் பாருங்கள். இப்போ அது நல்லா மசாலாவெல்லாம் பிடிச்சி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நாம் அதில் ஒரு கருவேப்பிலை தண்டு போட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ.